வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எஜுகேட்டர் சார் சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் 14 வீடியோ முடிஞ்சிருச்சு. 15வது வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற 50 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்கள் ஒன்று திமில். சரிங்களா? அப்போ மற்ற 3 என்ன? வானரம், புணரி, பறவை, இதோட பவ்வம். இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா இதெல்லாம் கடலை குறிக்கும். கடல்ல ஓடுற மரக்கலத்தை குறிக்கும் பெயர்கள் வந்து தெப்பம், வங்கம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, பக்ரி, ஓடம். இது எல்லாமே வந்து கடல்ல ஓடுற இதை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதுவே வந்து மரக்கலத்தை குறிக்கும் 4 மரக்கலங்கள்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன். 4 பெயர்கள், அதாவது மரக்கலத்தை குறிக்கும் 4 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுல வந்து களம், புனை, இன்னும் 2 வரும். அந்த 2 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது முக்கியம். இந்த 4 குறிக்கக்கூடியதும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? யானை தந்தமும் மயில் தொகையும். கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா யானை தந்தமும் மயில் தொகையும் அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். முதல் பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான். வேலுநாச்சியார் எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க 1730 பிறந்திருப்பாங்களா? அவங்க வந்து எப்போ வந்து கோட்டையை விட்டுருப்பாங்க, எப்போ கோட்டை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1772 கோட்டையை விட்டுருப்பாங்க. 1780 வந்து கோட்டையை மறுபடியும் ரீட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ராணி மங்கம்மாள் ரொம்ப முக்கியம். இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமாக யாரை படிக்கணும் அப்படின்னா வேலுநாச்சியாரை பற்றி படிச்சுக்கணும். அவங்க யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க என்னென்ன கலைகள்லாம் வல்லவங்களா இருந்தாங்க, அவங்க வந்து எப்படி திப்பு சுல்தான்கிட்ட பேசினாங்க, ஹைதராலிட்ட எப்படி இது பண்ணாங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். யார் வந்து இவங்களுக்கு படை கொடுத்தாங்க, இதெல்லாமே வந்து ஐயனமொழியும் வரும். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். உலகம் உருண்டையானது ஏன்னா அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. சுழன்று ஏற்பின்னது உலகம், உளுந்தும் உழவை தலை. அதாவது சுழன்று ஏற்பின்னது உலகம். அப்போ வந்து ஒரு பொருள் வந்து சுத்திட்டு இருக்கு, சுழன்று ஏற்பின்னது உலகம் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா உருண்டையானது அப்படிங்கிறத இந்த குறள் மூலமா திருவள்ளுவர் நமக்கு எடுத்துரைச்சிருக்காரு. சரிங்களா? தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்க்கானது, நியூ சிலபஸ்க்கானது இதுல கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு இதுக்காக பார்க்கறது தான். இதுவும் அதே மாதிரி தான். ஞான கண்ணாடி அப்படிங்கிறது சமய நூல், வேத விளக்கம்ங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல், தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்து குட்டி தொல்காப்பியம், பரமார்த்த கொள்கை சமய நூல். இதெல்லாமே வந்து சிலபஸ்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பார்வைக்கு மட்டும் பார்த்துக்குங்க. மொழி ஞாயிறு இது ரொம்ப முக்கியம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவநேய பாவாணர். திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது யாருன்னா தேவநேய பாவாணர். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேப்போமி மீனாட்சி சுந்தரம் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரத்துக்கு யாரு கட்டுரை எழுதியிருக்கா? குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற கட்டுரை அப்படின்னா தேப்போமி. தேப்போமி என்ன பண்ணியிருக்காருன்னா சிலபஸ்ல இருக்குது. அப்போ சிலபஸ்ல இருக்கிறவர ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும். தேப்போமி திராவிட மொழி குடும்பம் 9th திராவிட மொழி குடும்பத்துல வராரு. சரிங்களா? திராவிட மொழி குடும்பத்துல வர ஒரு லைனா இருந்தாலும் ஒரு லைனா நல்லா படிச்சுக்கணும். இது அவுட் ஆஃப் சிலபஸா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். நட்சத்திர குழந்தைகள் PS ராமையா. கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் வந்து மௌனி. கொழுபொம்மை பிச்சைமூர்த்தி. ஓகேங்க, இதுதான் வந்து இதுக்கான மேட்ச். மோகனா என்ற பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினாள்? 7 வயதில். சரிங்களா? இதெல்லாம்
முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ். இதை வந்து ஜஸ்ட் 10 வயசு யாரு, 12 வயசு யாரு, 16 வயசுல யாரு, அவங்கள பத்திலாம் என்னென்ன இருக்குங்கிறத நல்லா பார்த்துங்க போதும். நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. அடுத்து, காந்தி மகான் எனும் கதை இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. இதெல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ், அதனால சும்மா லைட்டாக கடந்து போகிறேன். அடுத்து எதெல்லாம் சிலபஸில் வருதோ அதை மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாரதிதாசன் குடும்ப விளக்கம் என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்னா 2ஆம் பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? பாரதிதாசன் குடும்ப விளக்கு, 2 வீடு, பாண்டியன் பரிசு, இதெல்லாமே அவரோட நூல்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த இதில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் குடும்ப விளக்கில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பு வந்து எங்கே இடம்பெற்றிருக்குன்னா 2ஆம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியம். தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் என யார்னா இளங்கோவடிகள் யாரை பாராட்டியிருக்காரு? சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்காரு. தண்டமிழ் ஆசான். இஸ்லாமிய கம்பர் உமறு புலவர். இஸ்லாமிய கம்பர் யாரு? உமறு புலவர். உமறு புலவர் என்ன எழுதியிருப்பாரு? சீரா புராணம். சரிங்களா? இது வந்து நபிகள் நாயகத்தோட சீரிய வரலாற்றை பற்றி கூறுற நூல், சரிங்களா? இதுல எல்லாமே வந்து இந்த 4 ஆப்ஷனுமே இதுக்குள்ள இருக்கிறது தான். இதுல கடிகை முத்துப்புலவர் யாரு? அப்துல் மரக்காயர் யாரு? கடிகை முத்துப்புலவர்னா இவருக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தது தான் கடிகை முத்துப்புலவர், சரிங்களா? அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து மெர்ஜ் ஆவாங்க. 8 தொகை நூல்களுள் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் ஓங்கு பரிபாடல். அதுதான் நமக்கு நல்லா தெரியும். நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. இதுல முன்னாடி வர்றது என்னது? நல் நற்றினை. நல்னா வந்து இது நற்றினை. இங்க நற்றினை இருக்கா? அப்போ நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10. ஒத்த அப்படின்னா ஒத்த 10. ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். இங்கதான் ஓங்கு பரிபாடல். ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் களி. கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை. கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. 8 நூல் கவர் ஆயிடுச்சுங்களா? சரிங்களா? இதுதான் 8 நூல். அப்போ வந்து 8 தொகை நூல்களில் ஒவ்வொரு அடைமொழியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல குறுந்தொகை, நல் நற்றினை, அதுக்கப்புறம் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை. இது ரொம்ப முக்கியம். ஓங்கு பரிபாடல். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுற மொழிதல். ஒரு சொல் வந்து 2 பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுற மொழிதல். இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன் தான். எங்க அப்படின்னா திருநெல்வேலியில பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேர்ல வந்து நமக்கு என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கு. அதுவே பெரியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா பெரியார் பல்கலைக்கழகம் அப்படின்னா சேலம். பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னா கோவை. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னா திருச்சி. மதுரை காமராசர் வந்தாலே மதுரை. இங்க மீது என்ன இருக்கு? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைனா திருநெல்வேலி. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருச்சிக்கு தான் யாரை பார்த்துட்டோம் அப்படின்னா பாரதிதாசன் பார்த்துட்டோம். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மடந்தை பருவத்திற்குரிய வயது. மடந்தை அப்படின்னா 14 to 19. மடந்தை அப்படின்னா 14 to 19. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து மங்கை, மடந்தை, பேரிலம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல என்னென்ன வயது வருதுங்கிறத ஒரு டைம் நல்லா பார்த்துருங்க. கலம்பக உறுப்புகள் மொத்தம் 18. கலம்பக உறுப்புகள் மொத்தம் 18. சரிங்களா? களம்பு பிளஸ் அகம், அதாவது களம் பிளஸ் அகமா? களம் 12, பகம் 6, 2 கூட்டும் போது 18 வருதா? இதுதான் வந்து கலம்பகம்.
பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பாசவர் அப்படின்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் வைப்பவர். கரெக்டாக இருக்கா? ஓசுனர்னா எண்ணெய் வைப்பவர். கண்ணுல் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. நெய்பவர்னா காருகர். காருகர்னா நெய்பவர். இதை முன்னாடியே ஒரு டைம் பார்த்துருக்கோம், அந்த வீடியோவில் இருக்கிறத நல்லா பார்த்துக்குங்க. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்தது. சரி. கம்பர் 2ஆம் குலோத்துங்க காலத்தில் வாழ்ந்த புலவர். இதுவும் சரி. அப்போ இரண்டும் சரிதான். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். சரியானது. அடுத்து, கூல வாணிகம் செய்தவர். சீத்தலை சாத்தனார் தான் கூல வாணிகம் செஞ்சவர். கூல வாணிகன் மகனார் சீத்தலை சாத்தனார் தான் சொல்லி அந்த பாடல் குறிப்பிடும். அந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதை பற்றி தான் இப்படி தான் குறிப்பிடும். கூலவாணிகன் மகனார் சீத்தலை சாத்தனார் சொல்லி குறிப்பிடும். இவருக்கு நண்பர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இவருக்கு நண்பர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்த ஒரு மன்னர், அதாவது இளவரசர். சரிங்களா? அடுத்து, அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு துவக்கப்பட்டுள்ளன? இந்த பாலைத்திணை பாடல்கள் பாலை 1, 3, 5, 7, 9 தான் வரும். சரிங்களா? 1, 3, 5, 7, 9 வரும். இதுவே 4, 14 வருது. அந்த 4, 14நாவே முல்லை. 6, 16னா 6, 16நாலே எது வரும் அப்படின்னா மருதம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கு? 2, 8, 12, 18 இருக்கா? இது குறிஞ்சி. மீதி என்ன இருக்கும்? 10, 20. 10, 20 என்ன அப்படின்னா நெய்தல். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்களே. நீ பாருங்க, மலை. குறிஞ்சினால என்ன? மலை. மலையில 2, 8 வச்சா மலை ஏறிடலாம். 2, 8 வச்சா மலை ஏறிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 மருதம்னால என்னது? வயல்வெளி. வயல்வெளி செழிக்கணும்னா என்ன வரணும்? 6 6 பாயுது. 6 6 பாயுது. அப்போ 6, 16. 6 6 பாயுது. ஒற்றைப்படை. பாலைத்திணை அப்படின்னாலே ஒற்றைப்படையில வரும். அதாவது ஒற்றை இலக்க எண்ணிக்கையில தான் பாலைத்திணையில மக்கள் எண்ணிக்கை காணப்படும். நான் வச்சுக்கிறேன். இது 4 4ஆக. முல்லைனாலே காடு. காடு 4 பக்கமும் காடு இருக்கும். 4 பக்கமும் காடு இருந்தால் முல்லை. அவ்வளோதாங்க. 10 20. 10 20 நெய்தல். நெய்தல்னாவே நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நெய்னாலே மீன், அதுக்கப்புறம் கப்பல், இந்த மாதிரி ஞாபகம் இருக்குமா? 10 20 ரூபாய்க்கு மீன் சாப்பிடலாம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா 10 20 ரூபாய்க்கு போட்டில் கூப்பிட்டு போவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கும் போது தான் நமக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஷனே ஆகாமல் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவள் யார் அப்படின்னா பிடாரி. எனப்படுவள் யாருன்னா பிடாரி. கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல். கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல். நான்மணி கடிகை, இன்னார் 40, நாலடியார், இதெல்லாமே 8 தொகை நூல்கள் கிடையாது. இது கலித்தொகை மட்டும் தான் 8 தொகை நூல்கள். சரிங்களா? அதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் வரும். பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாலடியார். நாள்னா நாலடியார். இது காரணம் இருப்பது கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார். களவழி நாற்பது பொய்கையார். களவழி நாற்பது பொய்கையார். நாலடியார் சமணமுனிவர்கள். நான்மணி கடிகை விளம்பினாங்கனார். விளம்பி என்பது ஊர் பெயர். இதுவும் வச்சுக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. 14 கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் 11 நூல்கள் நீதியை வலியுறுத்துமா. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல் இருக்கு. அந்த 18 நூல்ல 11 நூல் நீதியை மட்டும்
வலியுறுத்தி கூறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அறத்துப்பால் இது என்னது? அப்போ பொருள்பால். இது இன்பத்துப்பால், என்ன காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. அறம் பொருள் இன்பம் முடிஞ்சுங்களா? அறம் 38, பொருள் வந்து 70, காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் வந்து 25. அடுத்து 30வது கொஸ்டின். மனிதர்களும் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. மேற்கண்ட பாடலில் மோனை சொற்கள், மோனை சொற்கள் அப்படின்னா முதலில் தோன்றி வருது மோனையா, அப்போ முதல் இங்கேயும், அப்போ இது என்ன மோனை அப்படின்னா அடிமோனை. இது கூட நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுல என்ன மோனை பயின்று வந்துருவதுன்னா அடிமோனை தான் பயின்று வந்துருவது, அடிமோனை. அப்ப மனிதரெல்லாம் மனோபாவம், அப்ப அடிமோனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது? முதலை கண்ணீர்னாலே பொய்யழுகை, பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர், இதுதான் சரி. இங்க என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை, உடலும் உயிரும் போல, சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒற்றுமை, அது அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறது. இதுவே வந்து வெளிப்படைத்தன்மைனா உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சரிங்களா? அடுத்து பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் அப்படின்னா அந்த வினையோட செயல் வந்து அவனுக்கு தான் அது நன்மை பயக்கும். அது அப்படின்னா கண்டிப்பா அது என்னன்னா தன்வினையா இருக்கும். நிலவன் புத்தகத்தை படித்தார், அப்ப அதுவும் தன்வினை தான். நிலவன் பாடம் நடத்தினார், பாடம் நடத்தினார்னா அது வந்து நடத்தினது யாரு? பிறருக்கு நடத்திருப்பாங்க. அது கண்டிப்பா அப்ப என்ன, இது நடத்தினார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செய்வினையில போயிடும். நடத்தினார் அப்படிங்கிறது செய்வினையில போயிடும். அவ பாத்துங்க, நிலவன் பள்ளியில் படித்தார், அப்ப வந்து அந்த படிக்கும் போது அது அந்த அறிவு வந்து யாருக்கு வரும் அப்படின்னா நிலவனுக்கே வரும். அப்ப அது வந்து தன்வினை. நிலவன் புத்தகத்தை படித்தார், அப்ப புத்தகத்தை படிக்கும் போது அதனோட அறிவும் யாருக்கு தான் போகும்? நிலவனுக்கு தான் போகும். நிலவன் பாடம் நடத்தினார், அது ஒரு செயல், சரிங்களா? அப்போ வந்து செய்வினையில வரும். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், இந்த பி பி செய் பண்ணு இதெல்லாமே என்ன இதுல வரும் அப்படின்னா பிறவினையில தானே வரும். அப்ப இது வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்? பிறவினைன்னு சூஸ் பண்ணிடணும். விடைக்கேற்ற வினா எழுது. கரகாட்டம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் அழைப்பர், ஓகே, என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ இங்க என்ன கொஸ்டின் வந்திருக்கணும்? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை தானே கொஸ்டின் வரும். கரகாட்டம் என்றால் என்னங்கிறது வராது, கரகாட்டம் எப்பொழுது நடைபெறுங்கிறது வராது, கரகாட்டத்தின் போன்ற வேறு கலைகள் யாவை அப்படிங்கிறதும் வராது, சரிங்களா? கரகாட்டத்தின் போது வேறு கலைகள்னா கரகாட்டத்தை போல ஆடுறது, சரிங்களா? அது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்து குழம்பாதீங்க. கரகாட்டத்துக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறதா இங்க வேலை. ஐம்பெருங்குழு எண்பெயராயம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கும், சரிங்களா? சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் அப்படின்னா வந்து எது வரும் அப்படின்னா தொகை சொற்கள். இப்போ இயல் இசை நாடகம் முத்தமிழ் தொகை சொற்களா? அப்ப தொகை சொற்கள்னா இதுதான், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். வட சொற்கள் அப்படின்னா விடம், விடம் இது வட சொல். இதுவே வந்து விஷம், இது வந்து சாரி விஷங்கிறது வட சொல்லு, விடங்கிறது தமிழ் சொல். அப்போ வட சொல்னா இதுதான். திசை சொல்னா சாவி ஜன்னல், சாவி ஜன்னல். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா திறவுகோல், திறவுகோல், திறவுகோல். இது வந்து சாளரம், சரிங்களா? குறிச்சொற்றர்னா தெரியும் நமக்கு, சரிங்களா? இப்போ வந்து ஐம்பெருங்குழு எண்பெயராயம். இந்த ஐம்பெருங்குழு எண்பெயராயங்கிறது ரொம்ப முக்கியம். ஐம்பெருங்குழுல யார் வருவாங்க? ஐம்பெருங்குழுல அமைச்சர், சடங்கு செய்விப்பவர், அதுக்கப்புறம் வந்து ஒற்றர், ஒற்றர்னாலும் ஒன்று தான், தூதர்னாலும் ஒன்று தான்.
ஒற்றர், அமைச்சர், சடங்கு செய்பவர், ஒற்றர், படைத்தலைவர், மன்னர். மன்னர்னு போட வேணாம், மன்னருங்கிறதோட அரசர்னு போடலாம், அரசர் போடலாம். அப்போ யார் வராங்க? அரசர் வராங்க, அமைச்சர் வராங்க, சடங்கு செய்பவர் வராங்க, ஒற்றர் வராங்க, படைத்தலைவர் வருவாங்க. இதெல்லாமே சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க? ஐம்பெருங்குழுன்னு சொல்லிட்டாங்க. எண்பேராயத்துலேயும் வருவாங்க. எண்பேராயம் வந்து எண்பேராயத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா, கனக சுற்றம், எனக்கு ஒரு சில பேர் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. கனக சுற்றம், அதுக்கப்புறம் வந்து இவுளி மறவர், இந்த மாதிரி ஒரு 8 பேர் வருவாங்க. நான் இதை சொல்லிட்டல, இதில் 8 பேர் இருப்பாங்களே, நான் 2 பேர் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 2-3 பேர் ஞாபகம் இருக்குது, ஆனால் என்னால் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ இதில் இருக்கிற 8 பேரையும் நீங்கள் கமெண்டில் போட்டு வைங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. வெந்து, வெந்து தணிந்தது. அப்போ வெந்து தணிந்ததுனாலே அது என்ன? வினையச்சம் தான். வெம்பி, வெம்பி குமைந்தான், வெம்பி குமைந்தான், வெம்பி குமைந்தானாவே அப்போ அதுவும் வினையச்சம் தான். எய்தி முடித்தான், எய்தினான். அப்போ வந்து இந்த எய்திங்கிறது வந்து வினையச்சம் தான். மூடு பனி, மூடு பனினாவே என்னது? வினைத்தொகை. தொக்கி வந்திருக்கு, அதாவது 3 காலமும் தொக்கி வர்றதான் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரச்சம், காலம் கடந்த பெயரச்சம். அடுத்து 37வது, நாற்காலி என்பது எவ்வகை பெயர்? நாற்காலி என்பது எவ்வகை பெயர்னா பொருட்பெயர். நாற்காலி என்பது எவ்வகை பெயர்னா பொருட்பெயர். இதுவே வந்து மல்லிகை அப்படின்னா, மல்லிகை அப்படின்னா சினைப்பெயர்ல வந்திருக்கும். காலப்பெயர்னா சித்திரையான், சித்திரையான். சரிங்களா? காலப்பெயர்னா சித்திரையான். இதுல வந்து கரியன், கரியன்னா பண்பு பெயர்ல வரும். புரிஞ்சிருச்சுங்களா? சரி, நாற்காலிக்கு இன்னொரு பேர் ஏதாச்சும் வரலாமா? காரண பெயர் வரலாமே. 4 காலால் ஆனது தானே, அப்போ காரண பெயர். இதெல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தெரிஞ்சாலுமே நீங்க என்ன பண்ணா அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்னா நீங்க 2-3 எடுத்துக்காட்டு சொல்றீங்களா, அப்ப இதை நிறைய பேர் பார்க்கும்போது வந்து ஓகே இதெல்லாம் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் நமக்கு வந்து நிறைய விஷயத்த நம்ம தேடி ஓடுறதுக்கான காரணமா இருக்கும். நமக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா அறிவு கண்டிப்பா பெருகாது. அறிவு எப்போ பெருகும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை நிறைய விஷயத்த சொல்லித்தரும் போது தான் நிறைய பெருகும். அப்போ நான் சொன்னது வந்து காரண பேர்ல இதுதான் வந்திருக்கா அப்படின்னா இதை தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரிங்களா? பா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாள இணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. பா என்னும் வேர்ச்சொல், வேர்ச்சொல் வந்துருச்சு. ஓகே, வினையாள இணையும் பெயர்னா என்னது? வந்தவர், தந்தவர், அந்த மாதிரி தானே வந்து வந்தவன் அப்படின்னு வரணும். அப்போ வந்து இங்க பார்க்கணும் கண்டுபிடிச்சலாம். வந்தங்கிறது பெயரச்சம், வந்தங்கிறது வந்த பையன், அவ பெயரச்சம் வரும். பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து பார்க்கணும். வந்து, வந்து சென்றான், வந்து சென்றான்னு போட்டா அப்ப என்னது? அது வினையச்சம். வந்து சென்றான் அப்படின்னா அது வினையச்சம். எனக்கு தொகை சொற்கள்ல வந்து என்னென்ன தொகை சொற்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். தொகை சொற்கள் வந்து இப்போ கடலை குறிக்கும் பல இது இருக்குல்ல, அது சொல்லுங்க. அதே மாதிரி வந்து தொகை சொற்களில் வந்து முத்தமிழ்னா என்ன, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே சொல்லுங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து தொகை சொற்களும் முடிச்சிடலாம். இப்போ வந்து இது எண்பேராயம்னா என்ன, ஐம்பெருங்குழுனா என்னன்னு சொல்லியிருக்குமா, இதை தவிர வேற ஏதாச்சும் நம்ம சிலபஸ்குள்ள இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல நீங்க சொல்லிடுங்க. அடுத்து வந்தான், வந்தான்னா ஆண்பால் வினைமுற்று. வந்தானா ஆண்பால் வினைமுற்று. ஓகே, அடுத்து ஓடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக. ஓடுதல், தல் அல்ங்கிறது வந்து என்னது? தொழில் பெயர் விகுதி. தல் அல் மட்டுமா தொழில் பெயர் விகுதி? தல் அல் கை பூ சி பூ இதெல்லாமே தொழில் பெயர் விகுதியில தான் வரும். ஓடிய குதிரை பெயரச்சம், ஓடிய குதிரை பெயரச்சம். ஒடிந்து, ஒடிந்து விழுந்தது வினையச்சம், ஒடிந்து விழுந்தது வினையச்சம். பின்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து பார்க்கும் போது தான் நமக்கு அதோட முழு அர்த்தமும் புரியும். நொந்தான் வேர் சொல்லி
நொந்தான் சொல்லின் வேர் சொல்லியாது. நொந்தான் என்பதன் வேர் சொல் வந்து நோ. ஏன் அப்படின்னா நொந்தங்கிறது என்னது? பெயரச்சம். நொந்தங்கிறது பெயரச்சம். இங்க தள்ளுங்கிறது வந்திருக்கா? தள்ளுன்னு வந்தாலே என்னது? தொழில் பெயர். தள்ளுன்னு வந்தாலே தொழில் பெயர். நொந்து அப்படின்னா வினையச்சம். அப்போ நோங்கிறது தான் வந்து நோனா என்ன? துன்பமா. சரிங்களா? அடுத்து சரியான வேர் சொல்லை கண்டறிக. கொண்டிலன். கொண்டிலன் வேர் சொல்லாமே நமக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டளை. அப்போ 4 வார்த்தையை படிச்சு பாருங்க. எது கட்டளை சொல் மாதிரி இருக்கு? நல்லா பாருங்க. கொண்ட. கொண்ட அப்படின்னாலே பெயரச்சத்தில் வந்துடும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் பெயரச்சம்னு. ஏன்னா இட்டு பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோமா? அப்போ ஆங்கிறது பெயரச்சம் விதி. பெயரச்சம். கொண்டனன். கொண்டனன் அப்போ வந்து எது என்னது? வினையாளனை பேர். வினையாளனை பேர். கொண்டு. இட்டு பிளஸ் ஊ வினையச்சம். ஓகேங்களா? அப்போ இட்டு பிளஸ் ஊன்னு பிரியுது. அப்போ வினையச்சம் விதி. வினையச்சம். அடுத்து தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேனா கடவுள், அருள்னு வரும். சரிங்களா? தேனா கடவுள். ஐனா ஐனா தலைவன். ஐ என்றால் அது அழகென்றால். அப்போ வந்து ஐகளின் ஐனா தலைவனின் தலைவன். ஐகளின் ஐ அப்படின்னு ஒரு பாடல வருதுல. அப்ப தலைகளின் தலைவன், தலைவர்களின் தலைவன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். கோ அப்படின்னா கோனா அரசன். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன வருது? கடவுள்னா அருள், கடவுள் தே அப்படிங்கிறது. ஐனா தலைவன், கோனா அரசன். இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. இளமை பெயர்ல மரபு பிழை இதில் கொடுத்ததுல எது வந்து சரியான பொருந்தக்கூடியது? யானை அப்படின்னா என்ன வரும்? யானை குட்டி வரக்கூடாது. யானை கன்றுந்தா வரணும். யானை கன்றுந்தா வரணும். மான் கன்றுந்தா வரும். மான் கன்று. சரிங்களா? புலி பரல். புலி பரல்னு வரும். அதுக்கப்புறம் வந்து அணிர் பிள்ளைன்னு வரும். அணிர் பிள்ளை. இங்க வந்து குஞ்சு பார்ப்பு இதெல்லாமே எதுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டக்குனு வர மாட்டேங்குது. கோழி குஞ்சு வரும். சாரி, கோழி குஞ்சு வரும். ஓகே, கரெக்ட். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வராது. கூரை வேய்ந்தனர். இது ரொம்ப வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். அதே கூடை முடைந்தனர். கூடைனா முடைந்தனர். கூடை முடைந்தனர். இப்போ வர சிலபஸ் இருக்கு இல்லைங்க, இந்த சிலபஸ் வந்து பார்க்கறதுக்கு சிலபஸ்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா சிலபஸ்ல நிறைய விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா இலக்கண புரிதல் உனக்கு இருக்காங்கிறதா நிறைய செக் பண்றாங்க. அப்போ இலக்கண புரிதல் இருக்கணும் அப்படின்னா நீங்க 2-3 விஷயத்த வந்து நாங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒன்னு வந்து இலக்கணத்தை எல்லாத்தையும் நல்லா படிச்சு இலக்கண புரிதல் மட்டும் எடுத்துங்க. அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது என்ன அப்படின்னா அறிஞர் பொருட்கள் 6th to 10th வரையும் இருக்கிற அறிஞர் பொருட்கள் ரொம்ப முக்கியம். 12th வரையும் போகிறது உங்களோட சிலபஸ் வைஸில் கொண்டு போகிறது ரொம்ப பேசிக். சரிங்களா? சிலபஸ் வைஸில் இருக்கிற பாடல்களில் இருக்கிற அறிஞர் பொருட்கள், அது தொகை சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல், இந்த இதெல்லாமே அந்த சிலபஸ்குள்ள இருக்கிறது மட்டும்தான். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா PDF இருக்கும். அந்த PDF சிலபஸ் வைஸில் கொடுத்துருப்போம். அப்போ சிலபஸ் வைஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு, அது இல்லாமல் வந்து GS கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதையே கொடுத்துருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிட்டோவாக எடுத்து ஃபாலோ பண்ணாலே தமிழுக்கும் Group 4க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து எப்படி படிக்கணுங்கிறதுக்கான மெத்தடையும் நான் சொல்லிட்டேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ண போதும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். அமுத மொழி, பூவிரல், முத்துப்பல். அமுதம் போன்ற மொழி. ஓகே. பூ போன்ற விரல், முத்து போன்ற பல். அப்போ போன்றன்னு வந்தாலே இங்க இதெல்லாம் என்னது? இதெல்லாமே 3மே என்ன? இதுல 3மே வந்து ஓமை. ஓகே. மலர் போன்ற அடி அப்படிங்கிறது என்ன? மலர் அடி. இது ஓமை. ஓமையை மாத்தி போட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா உருவகமா மாறிடும். அப்போ இது மட்டும்தான் உருவகம், மற்ற எல்லாமே ஓமை. பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக. வாழை கச்சல், மாவடு, முருங்கை சரடு,
பலா மூசு. இதில் சொல்ல போனால் இந்த கொஸ்டின் எல்லாமே சரி மாதிரி தான் தெரியும். இதில் இருக்கிறது எல்லாமே சரி மாதிரி தான் தெரியும். எதுக்கு வந்து பலா மூசு மட்டும் ஆன்சராக கொடுத்தாங்கன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. என்ன அப்படின்னா இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. வாழை கச்சல், முருங்கை சரடு, மாவடு, பலா முசு. இந்த பலா முசு மட்டும்தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இளமை பேர் தான். வாழை கச்சல்ங்கிறது வாழையின் இளநிலை, மாவடுங்கிறது வந்து இது மாங்காவோட இளநிலை, முருங்கை சரடுங்கிறதும் அதே தான். பலா மூசு அப்படிங்கிறது வந்து பலாவோட இளநிலையை குறிக்கிறது தான். மூசு அப்படிங்கிறது பலாவோட இளநிலை. அப்போ வந்து இந்த கொஸ்டின் ஒன்று தப்பாக எடுத்திருந்தாங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் 4மே ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக. அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருகனா அழுக்காறு அப்படின்னாலே பொறாமை உடையவன். அப்போ பொறாமை அற்றவன் எதிர்ச்சொல்னா பொறாமை அற்றவன். உயர்தினை என்மனார் மக்கட்சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரலே பிறவே. இந்நூறுபா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூறுபா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல்னா தொல்காப்பியம். அகத்தியம் தான் நமக்கு தமிழ்ல தோன்றிய முதல் இலக்கண நூல். ஆனால் அது நமக்கு அதிகமாக கிடைக்கப்பெறவே இல்லை. சரிங்களா? நன்னூல் வந்து அதுக்கப்புறம் வந்துருது. யார் எழுதியிருப்பா அப்படின்னா பவனந்தி முனிவர் எழுதியிருப்பாரு. நன்னூல் வந்து பவனந்தி முனிவர் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க தான் ஜியு போப்பு, வீரமாமுனிவர் வந்து சதுரகராதி எழுதிருவார். சதுரகராதி தான் நல்ல இலக்கணத்தோட புரிதலை வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்குற நூல். தொல்காப்பியம் வந்து ஒரு சில அடிகளில் வந்து ஒரு பெரிய இலக்கணத்தையே சொல்லியிருக்கும். அப்படிங்கும்போது தொல்காப்பியம் வந்து எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் வந்து அதெல்லாம் மாற்றி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வீரமாமுனிவர் வந்து சதுரகராதி எழுதியிருப்பார். பொறுத்துக. குறிஞ்சி அப்படின்னா முருகன். மலையை அண்டி வாழ்றவங்களுக்கு எல்லாமே யார் தலைவன் அப்படின்னாலே முருகன் தானே. அப்போ மலைனாலே குறிஞ்சி, அவ்வளவுதான் முருகன். முல்லைனா யாரு? திருமால். மாயவன் சொல்லுவாங்க. திருமால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாயவன் சொல்லுவாங்க. மாயவன் அதாவது காடு வந்து எப்பயுமே வந்து ஒரு மாயமான இடம். அப்போ வந்து திருமால் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்து மருதம்னாலே இந்திரன். இந்திரன் வந்து செழிப்பான மன்னர். சரிங்களா? இந்திரன் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருப்பாங்க. மருதன் இல்லைனாலே இந்திரனை தான் கடவுளாக கும்பிடுவாங்க. நெய்தல் அப்படின்னாலே வருணன். இதை வந்து நீ இன்னொரு விதமா ஆச்சுலாம். நெய்னாலே மீனை வந்து வறுக்கணும். அப்ப மீனை வறுக்கணும்னாலே வருணன் அப்படின்னு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பாது. அதுவே பாலை அப்படின்னா கொற்றவை. பாலை அப்படின்னாலே கொற்றவை. அடுத்து தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக. அப்படின்னா தும்பை. அதாவது இரு மன்னர்களுமே வந்து தன்னோட ஆற்றலை நிரூபிக்கும்படி ஒரு களத்துல நின்று 2 பேரும் போர் புரிஞ்சாங்க அப்படின்னா அங்க வந்து துன்பம் தான் ஏற்படும் வச்சுக்கோங்க. அப்போ துன்பம்னாலே தும்பை. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்சிடும். ஆனா இழப்புங்கிறது 2 பேத்துக்குமே இருக்கும். சரிங்களா? அந்த இழப்புல எது அதிகமா இருக்கோ அப்படிங்கிற அவங்க வந்து தோற்றுருவாங்க. இழப்பு கம்மியா இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க ஈஸியா. அப்ப வந்து என்ன அப்படின்னா துன்பம் தான். அப்போ 2 பேருமே வந்தாலே அது துன்பம் அப்படிங்கும்போது அப்போ தும்பை செடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்க வஞ்சி. மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். அப்போ வந்து இது என்னன்னா வஞ்சி. இதுவே நொச்சிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா நொச்சிங்கிறது வந்து இது ஊழினை நொச்சி. இது ரெண்டுக்குமே ஒரு இது இருக்கு. ஊழினை அப்படிங்கிறது வந்து மற்ற நாட்டு அரசனோட கோட்டையை கைப்பற்ற போறது. நொச்சி அப்படிங்கிறது கோட்டை கைப்பற்ற வந்தவங்களுக்கு உள்ள கோட்டைக்குள்ள இருந்து போர் புரியுது. அப்போ மதிலை வந்து கோட்டையை வந்து உள்ள இருந்து இது பண்றது அப்படின்னா கோட்டைக்குள்ளிருந்து போரிடுவது அப்படின்னு ஆச்சுங்க. கோட்டைக்குள் இருந்து போர் புரிவது. சரிங்களா?